திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட விவசாய மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இன்று முதல் 5 நாட்களுக்கு வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இன்று முதல் 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் எனவும் இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையில் இருந்து நீர் திறக்கப்படும் நிலையில் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். முழு கொள்ளளவை எட்டிய வைகை அணையில் இருந்து கடந்த ஒரு வாரமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது தவிர கடந்த சில மாதங்களாகவே மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் முதல் போகம் மற்றும் ஒரு போக பாசனத்திற்கு வினாடிக்கு 1300 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வைகை அணை பூர்வீக பாசனங்களுக்காக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று பூர்வீக பாசனங்களில் இன்றும் 3 கட்டமாக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு அறிவித்துவிட்டது. இதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக வைகை அணை பாசன பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் 7 மதகு வழியாக விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.